எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருவாய்மொழி, நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 9வது நூறில் 10வது பதிகத்தில் 7வது பாட்டு. திவ்ய பிரபந்த நம்பர் வந்து 3662. திவ்ய பிரபந்த நம்பர் இது. இப்போ கேட்டுட்டேன் இல்லையா? இப்போ பாட்டை சொல்கிறேன், கேட்டுங்க. மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம், மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம், பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம், செய்யில் வாழையுகழும் திருக்கண்ணபுரத்து ஐயன் ஆகத்திணைப்பார்கள் கணியனே. ஆகத்து அணைப்பார்களுக்கு அணியனேன்னு வரணும். அது ஆகத்தணைப்பார்க்கு அணியனே, அணைப்பார்கள் கணியனே அப்படின்னு சொல்லணும். மெய்யாகும் விரும்பி தொழுவார்க்கு எல்லாம், பொய்யாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம், செய்யில் வாழை உகழும் திருக்கண்ணபுரத்து ஐயன் ஆகத்து அணைப்பார்க்கு அணியனே அப்படிங்கிறதாக பாட்டு. இதில் மெய்யன்றது வந்து உண்மையான பக்தி செலுத்துபவன் அர்த்தம். ஆகும்னா அப்படிப்பட்டவனுடைய அப்படின்றது. மெய்யனாகும் விரும்பி தொழுவார்களா. விரும்பின்னா உள்ளத்தாலும் சரீரத்தாலும் இறைவன் அருளை மட்டுமே விரும்பி, வேற எதையும் கேட்கறதில்ல. உன்னுடைய அருள் இருந்தால் போகிறோம், வேற எதுவும். அது இப்போ நானும் ரங்கநாதன் போகும்போது கூட, நான் திரிவேந்திரம் பெருமாள்கிட்ட போகும்போது நான் அப்படியே நிர்மலமாக சேவிப்பேன், அவ்வளோதான். எதையும் வேணும்னு கேட்கவே மாட்டேன் பெருமாள்கிட்ட. இன்னி வரைக்கும் அப்படிதான். இந்த பெருமாள்கிட்ட போய் சேவிக்கும் போது இன்னது எனக்கு கொடு, இந்த இது எனக்கு வேணும்னு கேட்கவே மாட்டேன். நிர்மலமாக அப்படியே பெருமாளை சேவிச்சுட்டு வரணும். நமக்கு என்ன வேணுமோ அதை அவர் செய்வார். ரங்கநாதன் சொல்லுவார், நமக்கு என்ன வேணுமோ அவர் செய்வார். நல்லா அவருக்கார் பார்த்துக்கார், விடுங்கன்னு. ஏதாவது ஒரு சிக்கல் ஆகிடுச்சு, பஸ்ஸு கிடைக்கல, ட்ரெயின் கிடைக்கலன்னா ஏங்க ஏதாவது வழி இருக்குங்க, அவர் காட்டுவாருங்க. பெருமாள் வழி காட்டுவாங்க. அவர் தான் பார்த்துக்கலான்னுவார். ரொம்ப சாதாரணமாக சொல்லுவார், அவர் தான் பார்த்துக்கலாம், நீங்கள் வாங்க நீங்கன்னுவார். ரொம்ப அருமையான ஒரு நண்பன் எனக்கு அவர் சொல்லுவார் இதை. அந்த மாதிரி அவர் தான் பார்த்துக்கலான்னுவார். அது மாதிரி இதில் வந்து என்னென்னா, பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கு எல்லாம், மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம், விரும்பி பெருமாளை விரும்பி சரீரத்தாலும் உள்ளத்தாலும் சரீரத்தாலும் இறையர்களை மட்டுமே விரும்பி, உள்ளத்தாலும்னா மனசால பெருமாளை ஆத்மார்த்தமாக நினைக்கிறது, சரீரத்தாலும்னா அது பவ்யமாக வணங்கி பெருமாளை வணங்கி, உள்ளத்தால் மனசை நினைச்சிட்டு வெளியில் அப்படியே இருமாப்பு கட்டிட்டு நெஞ்சை எழுத்திட்டு நிற்கக்கூடாது, பெருமாள்கிட்ட கூனி குறுகி வணங்கி. அதை சொல்கிறார், விரும்பி தொழுவார்க்கெல்லாம், என்னை வந்து அடிபணிஞ்சு என்ன தொழுகை செய்வாளுக்கெல்லாம், என்னை வணங்குறவாளுக்கெல்லாம். அது இல்லாத இன்னொன்னு சொல்றாரு, பொய்யனாகும். அதாவது பொய்யனாகும்ன்றது இந்த இடத்துல என்னன்னா, கேட்டதை மட்டுமே கொடுத்து, சிலர் வந்து என்ன பண்ணுவா, போலி பெருமாள்கிட்ட இது பண்றதே அவன் என்ன பண்ணுவா, போலியா சொல்லுவா. அவன் பெருமாள்கிட்ட என்னது வேணும்னு கேட்கறதே, இதை வேணும் அது வேணும், ஒரு குறிய எதிர்ப்பை நீர் பாக்குறது. அது மாதிரி எதையாவது ஒன்று எதிர்பார்த்து பண்றது. பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம். பொய்யனாகும்னா, பெருமாளை எனக்கு நீ இதை கொடு, பெருமாளை என் பிள்ளைக்கு நல்லது கொடு, என் பிள்ளைக்கு நல்ல வரணை கொடு, என் பொண்ணுக்கு நல்ல வரணை கொடு, என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளையை கொடு, என் குடும்பத்தை காப்பாற்று, என் பேரனுக்கு உடம்பு சரியில்லை அவனை காப்பாற்று, என் பேரனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், என் கொள்ளு பேத்தியை பார்க்கணும், எள்ளு பேத்தியை பார்க்கணும், இப்படியெல்லாம் அதாவது தன்னுடைய ஒரு இதை சொல்ல அதை பண்ணி கொடுன்னுவார். இதெல்லாம் என்னென்னா ஒரு மாயை தான். அவளுக்கு தொழறா, ஆனால் தொழும்போது அவளுக்கு என்னென்னா இதை கேட்கணும்னு தோணிடுறது. பெருமாள்கிட்ட கேட்டோம்னா பெருமாள் அதை கொடுத்து மறுபடியும் போட்டு இந்த இந்த பூலோகத்தில் உங்களை போட்டு பரட்டி எடுப்பார். எல்லாம் இந்த மாயையில் மாட்டி நீங்கள் இந்த சம்சார சாகரம்னு வாழ, சம்சார சாகர சமுத்திர அணைக சேதுன்னு இதில் சுப்பிரபாதத்தில் ஒரு வரியே இருக்குது. அணைக சேதுன்னா சேது அணை போல, இப்போ எவ்வளோ அடித்தாலும் அலை வந்துட்டே இருக்கும். அலை கடலில் போயுமா, அது மாதிரி சம்சார சாகரம்னா கடல். சம்சார கடலில் மாட்டிட்டா அப்படிதான் அலைகளாக வந்து போயிட்டே இருக்கும். அலைகள் ஓயாது. அது மாதிரி எதையாவது இதை வேணும் இதை வேணும் மாற்றி கேட்டு பெருமாள்கிட்ட மறுபடியும் இந்த உலகத்தில் இருந்துட்டு பெருமாளாக அதை கொடுப்பார். சரி, அவன் இன்னும் போயிருந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறான், உலகத்தை இதெல்லாம் அனுபவிக்கிட்டுன்னு கொடுப்பாரான். கொடுத்து வருவார்க்கெல்லாம் தொழுகின்ற அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி பெருமாளுக்கெல்லாம் அதெல்லாம் என்ன செய்கிறான்றது அப்புறம் பார்ப்போம். அதுக்கு நடுவில் என்ன சொல்கிறாருன்னா, யார் அவருக்கு அருள் புரியான்றதை சொல்கிறாருங்க. செய்யில்னா வயலில், செய்யில்னா வயல்களில்,
செய்யல்னா வயல்கள், செய்யல்னா வயல்களில் செய்யில் வாழை உகழும். வாழைன்றது மீன்ல ஒரு ஜாதி, வாழை மீன். அந்த வாழை மீன் உகழும்னா, அதாவது புரளும்ன்றது வந்து சுற்றி சுற்றி புரள்றது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. புரள்றது வந்து அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக சுற்றுறது, மேலே கீழே மேலே கீழே. உகழ்றதுன்னா நேராகவே போகிறது, நேராகவே வாழை மட்டும் ஆட்டின்னு அப்படியே முன்னேறா பாருங்க, அதுதான் உகழ்றது. இது உகழ்றதுக்கும் புரள்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். உகழும், அதான் சொல்ல உகழும். அது மாதிரி துள்ளி துள்ளி பார்த்தீங்கன்னா விழுந்த உடனே பிறலாது, அப்படியே நேராகவே அப்படியே வழிக்கிட்டு கொஞ்சம் தூரம் ஓடும். அதுதான் உகழ்றது. அந்த மாதிரி இப்போ வாழை மீன்லாம் உகழ்ற அந்த இதுவும் வயல், அந்த மாதிரி வயல்கள் இருக்குது. அதாவது அது சேத்துல பண்ண முடியாது, கொஞ்சம் தண்ணி இருக்கணும், கொஞ்சம் லேசாக தண்ணி தேங்கியிருந்த இதில் தான் அந்த வாழை மீன் அது மாதிரி பண்ண முடியும். மற்ற இடத்துல வாழை மீனால் அது செய்ய முடியாது. அதுதான் சொல்ல, வாழை மீன்றது அது ஒரு மீனோட ஜாதி. வாழை உகழும், வாழை மீன் துள்ளி அந்த மாதிரி உகழுகின்ற திருக்கண்ணபுரத்துன்னா திருக்கண்ணபுரம் பெருமாளை, திருக்கண்ணபுரத்து ஐயன், திருக்கண்ணபுரத்தை ஆள்பவன், ஆட்சி செய்பவன் ஐயன். ஆகத்து அணைப்பார்கட்கு அணியனே. ஆகத்து அந்த பெருமாளை மனசுக்குள்ள நினைச்சா பாருங்க. அணைப்பார்க்குன்னா விரும்புவார்க்குன்னு அர்த்தம். ஆகத்து மனசுல வந்து விரும்பி அந்த பெருமாளை ஏத்துக்கிறவளுக்கு ஆகத்து இணைப்பார்க்கு விரும்புவார்க்கு அணியனே, அவர்களுக்கும் தொண்டனா இருந்து அவளை காப்பாற்று வரோம். அதுதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த இவருக்கு செருப்பு தைக்கிறவனுக்கு செக்கிலிக்கு வந்து செருப்பு தைச்சு கொடுத்துட்டு போனது, அது மாதிரி வடுக நம்பியார் ராமானுஜருக்கு இருந்தது. இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். வடுக நம்பியார் ராமானுஜருக்கு வந்து அவர் வடுக நம்பியே இல்லை, வடுக நம்பி எங்கேயோ மயக்காட்சி போயிட்டு கிடக்காரு, அவருக்கு ஒன்றும் தெரியல. 2 பேர் திருவனந்தபுரம் போனப்ப அங்கே அவ கூட போட்டி போட்டவா என்ன பண்ணிட்டா, இவர் போட்டியில் ராமானுஜர் ஜெயிச்சிட்டாருன்னு இவரை அடித்து தூக்கி போட்டா. தூக்கி விசிறி அடித்ததில் அவர் வந்து இங்கே அந்த திருக்குறங்குடியில் வட்டப்பாறைன்னு ஒரு இடம் இருக்குது. நானும் ரங்கநாதனும் போனப்போ அந்த வட்டப்பாறை போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த வட்டப்பாறையில் தூக்கி வந்து போட்டாராம். போட்ட உடனே ராமானுஜர் அது வரைக்கும் அவருக்கு நடந்ததெல்லாம் மறந்து போச்சான். ராமானுஜர் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவர் வந்து மனசு சங்கடப்படுவார்னு இது வரைக்கும் நடந்தது எல்லாமே மறந்து போச்சான். எழுந்து உட்காந்துட்டாராம், வடுக நம்பியை கூப்பிட்டாராம். வடுக நம்பியை கூப்பிட்ட உடனே வடுக நம்பி எங்க அவன் ஒரு பக்கத்தில் அடிபட்டு எங்கேயோ விழுந்து கிடக்கான். ஆனால் பெருமாளே வடுக நம்பியா வந்துட்டாராம். பெருமாளே வடுக நம்பியா வந்து சொம்ப கொண்டு கொடுத்தாராம். சொம்ப கொண்டு கொடுத்தப்ப இவர் குளிச்சுட்டு வந்துட்டார், இவருக்கு இது நெத்தி கட்டுக்கிறதுக்கு சொம்ப கொண்டு கொடுத்தாராம். இவர் ஆற்றுல போய் குளிக்க போகும்போது தான் தூக்கி வந்து போட்டுறாவா. இவர் வந்து குளிச்சுட்டு மேலே வந்திருக்கோன்னு நினச்சிட்டு இருக்காரு. நினச்சிட்டு மாதிரி இவரோட உடம்பு வலி கிளி எல்லாம் போயிடுது, எல்லாத்தையும் இங்கே போக்கிறார் பெருமாள். போக்கிட்டு கடைசியில் இவர் அங்கே உட்காந்துருக்கும் போது அந்த வடுக நம்பிக்கிட்ட எங்கே இது கொண்டா சொம்ப கொண்டா அப்படிங்கிறார். வெறும் சொம்பை எடுத்துகிட்டு வந்து அவர் கொடுப்பார். வெறும் சொம்பில் தீர்த்தம் இருந்தால் நெத்தி கட்டுக்க முடியும். சொம்பை வெறும் சொம்பா கொடுக்கவும் கூடாது முதல்ல, அது ஒரு அபசகனம். வெறும் சொம்பா வைக்கக்கூடாது. அதே மாதிரி சொம்பில் கூட குறை சொம்பா வைக்கக்கூடாதுன்னுவா, ஃபுல்லாக தண்ணி கொட்டி தான் வைக்கணும். அது மாதிரி சொம்பை கொண்டு அவர் கொடுக்கும்போது என்ன நீ வெறும் சொம்பை கொண்டு கொடுக்குறேன்ட்டு அப்படியே அந்த சொம்பாலே அப்படி நெத்து வரான், மேலே இப்படின்னு வரான், பின்னாடி பின்பக்கமாக இப்படி தட்டும்போது அது வடுக நம்பியோட தாடையில் போட்டோமா. தாடையில் போட்ட உடனே வடுக நம்பி போயிட்டு வரா. சரி சரி கொண்டு வர 2 பை ஜலம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அவர் மறைஞ்சிருவாராம். அதுக்கப்புறம் வடுக நம்பி மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு வடுக நம்பியை கூப்பிட்டு என்னவோ கேட்கும்போது, நீ நான் தெரியாமல் நான் அடிச்சுட்டே கோச்சிக்காத. அவருக்கு ராமானுஜருக்கு அப்புறம் மனசு கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி பண்ணிட்டு வடுக நம்பியன்னு. நம்மளுக்கு இவ்வளோ நாள் சர்வீஸ் பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு நாள் ஜலம் எடுத்துட்டு வரலன்றதுக்காக நம்ம உடனே ஆவேசப்படலாமா ஆத்திரப்படலாமா அப்படின்ட்டு அதை என்ன பண்ணுறேன் கொண்டு கொடுக்குறாரு. இதுக்கறியே 4 பேர். அனந்தாழ்வார் வந்து அனந்தாழ்வார் தான் ராமானுஜரோட ரூபம். முதல்ல வந்து லட்சுமணனா பிறக்கிறார், அதுக்கப்புறம் வந்து பலராமனா பிறக்கிறார். அனந்தாழ்வாரோட பிறகு தான் அது. அதுக்கு அடுத்த பிறகுல ராமானுஜரா பிறக்கிறார். இவர் இப்படி பிறந்தா அந்த பிறகுல எல்லாம் அவருக்கு கோபம் மட்டும் தரும். லட்சுமணனும் சரி பலராமனும் சரி கோபம் மட்டும் தரும். இது இருக்கிறதுலே ரொம்ப சாப்திகன்றது இதுதான், இந்த ராமானுஜரோட பிறகு தான். அனந்தாழ்வார் சாப்திகமா இருந்தது அதுதான். இருந்தாலும் அந்த ஒரு நேரத்தில் ஒரு சின்ன ஒரு கோபம், ஒரு மனமாச்சரி தானே, அடிச்சுதான். ஆனால் உடனே உணர்ந்துடுறாரு, அடிச்சுட்டு நம்ம தப்பு அவன் பண்ணது தப்புன்னு கேட்பார். வடுக நம்பி வரும்போது அவனுக்கு தெரியாமல் நான் அடிச்சுட்டேன் கோச்சுக்காதன்னுவார். என்ன எங்கே நீங்கள் அடிச்சிங்க, என்ன ஒன்றும் அடிக்கலாம் இல்லை, என்ன எங்கே நீங்கள் அடிச்சிங்க, நான் இப்போ தான் எழுந்து வரேன், நானே உங்களுக்கு ஒன்றும் சர்வீஸ் பண்ணலையேன்னு பயந்துட்டு வரேன்னுவார். அப்போ தான் ராமானுஜர் யோசிப்பார், யார் வந்ததுன்னு பார்த்தா பெருமாள் தான் வந்திருக்கார். உடனே ஓடி போய் திருக்குறள் நம்பிக்கிட்ட வந்து வேணும்னு பார்ப்பார். பார்த்தா பெருமாளுக்கு தாடையில் ரத்தம் வடியும். இவரை அந்த வடுக நம்பி அடித்த இடத்துல ரத்தம் வடியும். ஆக அது மாதிரி அந்த அடியாருக்கு அன்பனாகவே இருப்பார் அவர். பெருமாளுக்கும் அன்பனாகவே இருக்கக்கூடிய அந்த இது உண்டு அவருக்கு அப்படின்றத சொல்கிறாருங்க. இதுக்கு நீங்கள் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, உள்ளத்தாலும் உடலாலும் உண்மையாக பக்தி செய்பவர்களுக்கெல்லாம் மெய்ஞானத்தை கொடுத்து மோட்சம் அளிப்பவன்,
போலியாக வணங்குவது போல வேஷமிடுபவர்களுக்கும் அவர்கள் கேட்டதை மட்டுமே கொடுத்து, அந்த மாதிரி எதுவுமே கேட்காதவாளுக்கு மோட்சத்தை கொடுப்பார். ஏதாவது வேணும்னு கேட்டவாளுக்கு கேட்டதை கொடுத்து மீண்டும் மீண்டும் உலக மாயையிலே உழலை செய்வோம். அவள் மறுபடியும் அதில் மாட்டி முடிப்பா. அவள் இதை வேணும்னு கேட்டவொடனே அது கிடச்சிருத்துனோடனே அதில் ஒரு சந்தோஷம், அதில் அல்ப சந்தோஷம், அது நிறைவேறதுல ஒரு சந்தோஷம், இதெல்லாம் இந்த மாதிரிலாம் செய்பவன். ஆழ்ந்து பக்தி செய்பவர்களை பொய்யன் என்று கூறி அவர்களையும் அரவணைத்து, ஆனால் அவர்களை கேட்கும் நிலைமை இம்மை சுகத்தை மட்டுமே கொடுத்து, அந்த மாதிரி இந்த பூலோகத்தில் அவள் வந்து போலியாக தான் பெருமாளை சேவிக்கிறா. இருந்தாலும் அவளையும் அரவணைச்சு அவளையும் தனக்குள்ள சேர்த்துட்டு அவளுக்கு என்ன பண்ணுற மோட்சத்தை கொடுக்கறது இல்லை. இம்மையில் இந்த பிறவியில் என்னென்ன சுகம் வேணும்னு அவள் கேட்குறாளோ அதையெல்லாம் கொடுக்குறது. அதையெல்லாம் கொடுத்து மறுபடியும் இதுலேயே மாட்டி விடுறது. அதுதான் சொல்கிறீங்க பண்ணு. அது மாதிரி பண்ணி சுகத்தை மட்டுமே கொடுத்து துன்பப்படும் துன்பங்களை மட்டுமே போக்க இறைவனிடம் வேண்டுபவன் அவர்கள் மெய்ஞானத்தை உணரும் போது அவர்களையும் ஒதுக்காது. அவர்களே பின்னாடி ஆகா நம்ம பண்ணது தப்பு, நம்மளுக்கு இதெல்லாம் கூட வராது, அதான் வரணும் வந்து அவளே உணர்ந்து மறுபடியும் பெருமாளை உண்மையாக சேவிக்கும் போது அவளுக்கு மோட்சத்தை கொடுப்போம்னு அர்த்தம். அது அதாவது அந்த திருக்கடபுரத்து அரசன்றது வந்து மீன்கள் கூட துள்ளி குதிக்குமோ, மகிழ்ச்சியோடு இருக்கும். மீன்கள் கூட மகிழ்ச்சியோடு இருக்கிற திருக்கடபுரத்தை சேர்ந்த அந்த அரசனம் அந்த 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 மாதிரி ஒரு பெருமாளை நீங்கள் சரணடைஞ்சால் உங்களுக்கு வந்து மெய்யன்பனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகவும் புறமே தொழுவார்க்கெல்லாம் இவாளுக்கு எல்லாருக்கும் கூட பெருமாளையும் அறிமுகம் பண்ணுவார்ன்றதாக அர்த்தம். நாளைக்கு அடுத்த பாட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.